நம்மவர்களிடையே ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மென்ட் பத்திய அந்த நாலேட்ஜ் ரொம்ப குறைவா இருக்கின்றது. இப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் முறையிடுறோம். அதாவது இப்ப பிள்ளைங்க நல்லா ஸ்கோர் பண்றாங்க மார்க்கு. ஆனா அரசாங்கத்துல சரியான சலுகை கிடைக்க மாட்டேங்குது. ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க. இது என்ன அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் அனுப்பி படிங்க, படிங்க, படிங்க சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க ஸ்கோர் பண்ணிருவாங்க. அவங்க கடமைய அவங்க செஞ்சுருவாங்க. ஆனா பெற்றோர்களாக இருக்கின்ற நாம், நம்முடைய கடமை என்ன? ஒவ்வொரு பிள்ளைக்கும் நம்ம பணம் சேர்த்து வைக்க வேண்டும். இவங்க உதவி செய்வாங்களா? அவங்க உதவி செய்வாங்களா? அரசாங்கம் உதவி செய்யுமா? அப்படின்ட்டுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம, நம்ப கிட்ட பணம் இருந்துச்சுன்னா, நம்ம பிள்ளைங்கள தாராளமா அவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ படிக்க வைக்கலாம். அதே அரசாங்கம் உதவி செஞ்சுச்சுன்னா ஏத்துப்போம். சரிங்களா? அவங்கள படிக்க அனுப்புவோம். அரசாங்க உதவியோட அனுப்பிவிடலாம். அப்ப நம்ம சேர்த்து வச்ச பணம் அந்த பிள்ளைங்க வேற ஏதாச்சும் பாய்ச்சுக்குவாங்க. அவங்க வீடு வாங்குறதுக்கோ பாய்ச்சுக்குவாங்க. அதே சமயத்துல அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்துல, அவங்களுக்கு சேர்த்து வச்ச அந்த பணத்த அவங்களுக்கு அந்த படிப்புக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். பலருடைய பிரச்சனை என்னன்னா, எடுக்கிற சம்பளமே பத்த மாட்டேங்குது. எங்க காசு சேர்த்து வைக்கிறது? அந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குதானே! எல்லாத்துக்குமே இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா அதுவே நம்ம ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நல்லா ஆராய்ந்து எந்த ப்ராப்பர்ட்டி விலை கூடும், ஏறும். என் பிள்ளை படிச்சு முடிக்கும் பொழுது, எனக்கு அதுலருந்து ஒரு பணம் வரும். நான் வித்து அந்த பணத்த என் பிள்ளைக்கு நான் படிக்க வைக்க முடியும். அதே சமயத்துல எனக்கு சேவாவும் வருது. என்னோட பேங்க் கடன அந்த வாடகை பணம் கட்டும். அந்த மாதிரியான நல்ல ப்ராப்பர்ட்டியா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரியான ஓபிஆர் ஏறும்போது, இறங்கும்போது மானிட்டர் பண்ணி அந்த சமயத்துல அது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு, நீங்க நல்லா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க உயர் கல்விக்கு வரும் பொழுது, இந்த சொத்த வைத்து அவங்கள தாராளமா படிக்க வைக்கலாம். என்னோட வாழ்க்கையிலேயே நான் கடைபிடித்த ஒரு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.